வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திட்டமிட்ட திகதியில் நடைபெறும் எனவும் எந்த திருத்தங்களும் செய்யப்படாது எனவும் தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பு. தமிழ் மக்களின் கோரிக்கை குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கலந்துரையாட உள்ளதாக சுமந்திரன் சுட்டிக்காட்டு. இலங்கைக்கு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இனி விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திட்டமிட்ட திகதியில் நடைபெறும் எனவும் அந்த திகதியில் எந்த திருத்தங்களும் செய்யப்படாது எனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது எதிர்வரும் மே மாதம் 6ஆம் திகதி நடைபெறும் என அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் 16ஆம் திகதி தபால் நிலையத்திற்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் ஏப்ரல் 20ஆம் திகதி விசேட வாக்காளர் அட்டை விநியோக நாளாக கருதப்படும். மேலும் அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பின் விசேட விவாதம் அடுத்த வாரம் நடைபெற உள்ளது. இந்த விவாதத்திற்கு அனைத்து அரசு நிறுவனங்களின் செயலாளர் உட்பட தேர்தலில் ஈடுபட்டுள்ள உயர் அதிகாரிகள் அழைக்கப்படுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாதத்தில் தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டங்கள் காரணமாக மதுபான கடைகள் மூடப்படுவது குறித்து கலால்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதன்படி நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுவரி உரிமம் பெற்ற மதுபான விற்பனை நிலையங்களும் ஏப்ரல் 13 மற்றும் 14ஆம் திகதிகளில் மூடப்பட வேண்டும் என்று அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் 13 தொடக்கம் 14ஆம் திகதிகளில் வரை சுற்றுலா சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட 3 நட்சத்திர வகுப்புகளுக்கு மேலுள்ள ஹோட்டல்களுக்கான உரிமம் பெற்ற ஹோட்டல்களிலும் சிறப்பு விழாக்கள் உரிமம் பெற்ற வளாகங்களிலும் தங்கியுள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமே மதுபானம் வழங்க முடியும். இந்த காலகட்டத்தில் நிகழும் மது குற்றங்கள், போதைப்பொருள் குற்றங்கள் மற்றும் புகையிலை குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை வழங்க மதுவரி திணைக்களத்தின் செயல்பாட்டு அறையுடன் இணைக்கப்பட்ட 1913 என்ற அவசர தொலைபேசி எண் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி மேற்கூறப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு 24 மணி நேரமும் முறைப்பாடுகளை வழங்க முடியும் என காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். இலங்கை பொருட்களுக்கு 44% வரி விதிக்க அமெரிக்க எடுத்த முடிவால் இலங்கை பொருளாதாரம் கடுமையான சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என்பதால் கட்சி வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் ஒரே காரணத்திற்காக ஒன்றிணையுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த வரிகள் ஆடை தொழில் போன்ற முக்கிய துறைகளில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் வேலையின்மை அதிகரிக்க வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2022 பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை இன்னும் மீண்டு வருவதால் அரசாங்கத்தின் ஏற்றுமதி இலக்குகளை ஆபத்தில் ஆழ்த்துவது பொருளாதார மீட்சியை இன்னும் கடினமாக்கும் என்று நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறவில்லை என்றால் அரசாங்கம் வரவு செலவு திட்டங்களை திருத்தி ஏற்றுமதி வருவாயை பராமரிக்க மாற்று தீர்வுகளை தேட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதன்போது இந்த மிகப்பெரிய தடையை நாம் எதிர்கொள்ளும் வேளையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்ட துறைகளை ஆதரிக்க வேண்டிய நேரம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை மஹத்தையா என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அழைத்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 2005ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட மஹிந்த சிந்தனையில் யுத்தம் எனது தீர்மானம் இல்லை என மஹிந்த குறிப்பிட்டிருப்பதாக சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார். நான் பிரபாகரன் அவர்களை நேரடியாக சந்தித்து இது குறித்து கலந்துரையாடுவேன் என மஹிந்த கூறியிருந்ததாகவும் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். மஹத்தையா என்பது சிங்களத்தில் ஒருவரை மரியாதையாக அழைக்கும் சொல்லாகும். கச்சத்தீவு மீட்பில் நிரந்தர தீர்வை எட்டும் வரை இடைக்கால தீர்வாக 99 வருட குத்தகையாக கச்சத்தீவை பெற வேண்டும். இதற்காக ஒப்பந்தத்தை ஒன்றிய அரசு எவ்வித சமரசமும் இன்றி நிறைவேற்ற வேண்டும் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 3 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி இலங்கை செல்லவுள்ள நிலையில் கச்சத்தீவு விவகாரத்தில் இடைக்கால தீர்வு பெற பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
கச்சைத்தீவு மீட்கப்படுவதே மீனவர்கள் பாதுகாப்புக்கான நிரந்தர தீர்வு. ஐநாவின் கடல்சார் சட்ட பிரகடனத்தை இலங்கை அரசு எப்போதும் மதித்து கடைபிடிக்க வேண்டும். மீனவர்களின் உயிரையும் உணர்வையும் பாதுகாப்பதே ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் தலையாய கடமை. மீனவர்கள் நலன் மற்றும் கச்சைத்தீவு சார்ந்த தமிழக வெற்றிக்கழக பொதுக்குழு தீர்மானம் தந்த அழுத்தம் தமிழ்நாடு அரசை தமிழக வெற்றிக்கழகத்தின் நிலைப்பாடான கச்சைத்தீவு மீட்பு மற்றும் மீனவர் பாதுகாப்பு நிலைப்பாடு நோக்கி நகர வைத்துள்ளது. 1974 கச்சைத்தீவு கைவிடப்பட்டு போக காரணம் ஆட்சி அதிகார பசி கொண்ட அன்றைய ஆளும் கட்சியான திமுக தான். 1999 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரை ஒன்றிய அரசுகள் இயங்கியதே திமுகவின் தயவினால்தான். இத்தகைய நிலையில் அப்போதெல்லாம் கச்சைத்தீவு விவகாரத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு இப்போது மட்டும் தனி தீர்மானம் என்ற கண்துடைப்பு நாடகமே இந்த கேள்வியே தமிழக மக்களிடமும் எழுந்துள்ளது. அன்று முதல் இன்று வரை ஒன்றிய அரசுக்கு வாஞ்சியோடு வருடி கொடுத்து மறைமுக அன்பை வெளிப்படுத்தும் கடிதம் எழுதும் கபட நாடகம் மட்டுமே இந்த வெற்றி விளம்பர மாடல். திமுகவின் அரசின் மாயாஜால வித்தை அதிகாரமயமாக இருப்பது போலில்லாமல் கைவிட்டுவிட்டு 2024 சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் இப்போது தனி தீர்மானம் இயற்றும் கபட நாடக திமுக அரசின் அந்தர்பல்டி அரசியல் தமிழக வெற்றி கழகம் கடுமையாக கண்டிக்கிறது. இலங்கை கடற்படையின் தாக்குதலால் தமிழக மீனவர்கள் இதுவரை 800க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். அவர்களின் உடைமைகளும் வாழ்வாதாரமும் பறிக்கப்பட்டுவிட்டன. குஜராத் போன்ற மற்ற மாநில மீனவர்களுக்காக மட்டும் பாதுகாப்பாக இருக்கும் ஒன்றிய அரசு எங்கள் தமிழக மீனவர்களை மட்டும் கைவிடுவது ஏன்? கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒன்றிய அரசின் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் ஒன்றிய பாஜக அரசு கச்சைத்தீவு மற்றும் தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் பாரபட்சத்துடன் பாரமுகமாகவே இருக்கிறது. எப்போதும் மீனவ நண்பனாகவே உண்மையான உறுதியுடன் உணர்வுடன் நிற்கும் தமிழக வெற்றி கழகம் ஒன்றிய பாஜக அரசின் இந்த போக்கத்தை தீர்க்கமாக கண்டிக்கிறது. கச்சைத்தீவு மீண்டும் நமது நாட்டுக்கு சொந்தமாவது மட்டுமே தமிழக மீனவர் பிரச்சினைக்கு ஒரே பரிகாரம் மற்றும் தீர்வு. நிரந்தர தீர்வை எட்டும் வரை இடைக்கால தீர்வாக 99 வருட குத்தகையாக கச்சைத்தீவை பெற வேண்டும். இதற்கான ஒப்பந்தத்தை ஒன்றிய அரசு எவ்வித சமரசமும் இன்றி நிறைவேற்ற வேண்டும். மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் கட்டாயமாக இலங்கை அரசிடம் இதை வலியுறுத்தி பெற வேண்டும் என இலங்கை தமிழர்களின் வாழ்வும் பாதுகாப்பும் அமைதியும் நிம்மதியும் நிரந்தரமாக இருக்க பொது வாக்கெடுப்பு மட்டுமே ஒரே தீர்வு. நம் கழகத்தின் பொதுக்குழு தீர்மானமும் தீர்க்கமான நிலைப்பாடும் பொது வாக்கெடுப்பே. இந்த நிலையை நோக்கி நகர சர்வதேச சமூகத்தை ஒன்றிய அரசு வலியுறுத்த வேண்டும். போர்க்குற்றங்களுக்காக கண்டிப்பதோடு நலனடியான பொது வாக்கெடுப்பு நடத்த இலங்கை அரசுக்கு ஒன்றிய பிரதமர் அவர்கள் நேரடியான அரசியல் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இலங்கை செல்லும் நாம் மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் அவர்கள் கச்சைத்தீவு இந்தியாவின் உரிமை நிலம் என்ற பயண திட்டத்தை முதன்மையாக வடிவமைக்க வேண்டும். நமது மீனவர்களின் துயர் நீங்கும் நாள் வெகு விரைவில் இல்லை என்ற விதத்தில் பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஒன்றிய பிரதமரின் இந்த இலங்கை பயணம் தமிழக மீனவர்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள் வாழ்வில் ஒளியேற்றுவதாக மட்டுமே இருக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தினால் வலியுறுத்துகிறேன். சார்பாக சமரசமின்றி இவை அனைத்தையும் வலியுறுத்துகிறேன் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீண்டகாலம் முன்வைத்து வரப்படும் தமிழ் மக்களின் கோரிக்கை குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கலந்துரையாடுவோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை செயலகத்தில் தமிழரசு கட்சி தொடர்பாக இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இதையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு நாங்கள் நேரம் கேட்டுள்ளோம். அவர் குறுகிய கால இடைவெளிக்குள் வந்து செல்கின்ற காரணத்தினால் அவரிடம் கலந்துரையாடுவதற்கான நேரம் குறித்து உறுதி செய்யப்படவில்லை. அவ்வாறு உரையாடுவதற்கு நேரம் கிடைத்தால் நாங்கள் நீண்ட காலம் முன்வைத்து வருகின்ற கோரிக்கை குறித்து இந்திய பிரதமரிடம் கலந்துரையாடுவோம் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசியலுக்கு அப்பால் மக்களின் தேவைகளை முன்னெடுப்பதற்கு விரைவில் தமிழரசுக்கு தொடர்பாகவும் திறக்கப்பட உள்ளதாகவும் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது.